ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகாநதி சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். காவேரியோட அக்கா அப்புறம் அவங்க தங்கச்சி எல்லாருமே வராங்க. காவேரியோட பர்த்டேவை சூப்பரா செலிப்ரேட் பண்றாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு எங்க அம்மாக்கு இன்னைக்கு தான் பர்த்டே, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மும் சொல்றாங்க. சரி வாங்க, இன்னைக்கு உங்க அம்மாக்கு பர்த்டே தானே, அதனால இந்த கேக்கை நீங்களும் சேர்ந்து வெட்டலாம்னு சொல்லிட்டு அம்முவும் காவேரியும் சேர்ந்து கேக் கட் பண்றாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு காவேரியோட அக்கா குழந்தை அவங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ஜாலியா இருக்காங்க. இப்ப நைட் ஆயிருச்சு, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லும்போது, நான் வரல, நான் இன்னைக்கு இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அம்மு சொல்றாங்க. இங்க எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்க வேணா பாத்துக்கிறோம் தம்பி, அவன் இங்கேயே இருக்கட்டும், காலையில ஸ்கூலுக்கு வேணா கூட்டிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விட்டுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா நைட்டு காவேரியோட அக்கா குழந்தை, அப்புறம் காவேரி, அவங்க குழந்தை எல்லாமே 3 பேரும் சேர்ந்து தூங்குறாங்க. இதெல்லாம் காவேரியோட அம்மா பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. இப்பதான் இந்த குழந்தை அம்மா பக்கத்துல படுத்து தூங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே ஆயிருது. காவேரியோட அக்கா, தங்கச்சி எல்லாருமே ஊருக்கு கிளம்புறாங்க. உங்க அம்மா வந்துட்டு பலகாரம்லாம் கொடுத்து விடுறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது விஜய் வந்துடுறாரு. நான் யூனிஃபார்ம் கொண்டு வந்திருக்கேன், நீயும் ஸ்கூல் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை கிளம்ப சொல்றாங்க. அப்ப காவேரியோட அம்மா வந்துட்டு நான் கிளப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விடுறாங்க. சரி வாங்க எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பலாம், நானும் உங்களை டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது காவேரிக்கு அவங்க அக்கா நேத்து பேசினது ஞாபகம் வருது. அதாவது பர்த்டே பார்ட்டில உன் ஸ்டூடெண்டோட அப்பா செம்மையா இருக்காரு, செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காரு, பேசாம இவரே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்களே, அது ஞாபகம் வருது. அப்போ பாக்குறாங்க விஜய. ஆமா அதே மாதிரி அழகா தான் இருக்காருல்ல அப்படி சொல்லிட்டு அவங்கள பாக்குறாங்க. அதுக்கப்புறமா ஸ்கூல் வந்துருது. விஜய் வந்துட்டு ஸ்கூல் வந்துருச்சு மிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ காவேரியும் சரின்ட்டு போறாங்க. அப்படி போகும்போது அவங்க பிரின்சிபல் வந்துட்டு காவேரி ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவங்கள பேசுறாங்க. நீங்க வந்துட்டு ஒரு குழந்தைகிட்ட மட்டும் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கக்கூடாது, அது தப்பு. எல்லா குழந்தைகளும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். அந்த ஒரு குழந்தைய மட்டும் அப்படி ட்ரீட் பண்ணீங்கன்னா எல்லா குழந்தைகளும் யோசிப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் காவேரிக்குவே புரியுது, ஆமா ஸ்கூல்ல வந்து அப்படித்தானே ஈக்குவலா தானே எல்லாருமே ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே போறாங்க. அப்படியே உட்காந்து மதியம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அம்மு வந்துட்டு அவங்க காவேரி கிட்ட டேபிள் கிட்ட லஞ்ச் எடுத்துட்டு வராங்க. அப்போ அம்மு நீ உன்னோட டேபிள் உட்காந்து சாப்பிடு போ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. ஏன் மிஸ், எப்பவுமே உங்ககிட்ட தானே நான் உட்காந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மு கேட்கறாங்க. இல்ல இனிமே உன்னோட டேபிளே உட்காந்து சாப்பிடு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. சடனா அவங்க அப்படி சொன்னனால அந்த குழந்தை வந்து ரொம்பவே ஹர்ட் ஆயிடுறாங்க. என்ன திடீர்னு மிஸ் இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.